பார்ட் 1. ஓகே, சாப்டர் 7ல பார்ட் 1, நேம்லி ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்கு. ஓகேவா? ஸோ யூனிட் 2ல பார்த்தோன்னா நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்குறோம். ஸோ தட் மீன்ஸ் சாப்டர் 7. ஓகேவா? ஸோ இதில் பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் என்னென்னா ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்கு. ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஜென்ரலாக சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வெரி ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த யூனிட் ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காண்ட ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது டே டு டே லைஃப்பில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம சர்வை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டடு. சரி, அப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா அந்த இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தோம். சாப்டர் 6ல் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸு ரைட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா ரைட்டர் அப்படிங்கிறது நம்ம டாக்குமெண்ட் இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஏதாவது ஒரு சிம்பிளாக வந்துட்டு பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து அதாவது எடிட்டிங் பர்பஸ்க்காக பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப்பிங் அண்ட் எடிட்டிங் அந்த இதுக்காக பண்ணுற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ணோம், கட் பண்ணோம், பேஸ்ட் பண்ணோம், சரி நியூ ஏதாவது எடிட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்த லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு பார்த்தோம். ஸோ சாப்டர் 7 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்கு. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா வந்துட்டு கால்குலேஷன் பர்பஸ். ஸோ கேல்க் அப்படின்னா வந்துட்டு கால்குலேட்டர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர், அதாவது ஒரு 5 பேர்த்து நம்ம டோட்டல் போடுறோம். ஸோ 5 பேர்த்தோட மார்க் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக 5 சப்ஜெக்டோட மார்க் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம டோட்டல் போட்டு நம்ம ரேங்க் போடுறது வந்து ஈஸி. இதே 500 பேர்த்துக்கு போடுறது அப்படின்னா முடியுமா? ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த லார்ஜ் லெவல் அந்த கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு என்ன சால்வ் பண்ணுறதுக்காக லார்ஜ் லெவல் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈஸியான ஒரு இந்த அப்ளிகேஷன். தட் மீன்ஸ் ஒரு ஆப் தான். என்னென்னா ஒரு வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்குங்கிற அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்குங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அதை தான் என்னன்னா வந்துட்டு அதில் என்னென்னலாம் வந்துட்டு நம்ம அந்த கால்குலேஷன் வந்துட்டு என்னென்ன மாதிரி கால்குலேஷன்லாம் ஈஸியாக போடலாம், அதை டிஃபிகல்ட்டாக இருக்கிறது நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பாடம் 7 இதை மட்டும் நம்ம ஹெட்டிங்கை தமிழில் சொல்லிடலாம். ஸோ பாடம் 7 பகுதி 1 ஓப்பன் ஆஃபீஸ் கேல்கில் வேலை செய்தல். சரி, நம்ம எப்படி வந்துட்டு அதில் வந்துட்டு கால்குலேஷன் போடுறது, ஸோ அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கால்குலேஷன் போட முடியும் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ரெட் ஷீட்டு. ஸோ ஸ்ப்ரெட் ஷீட்னாலும் ஒன்று தான், கேல்க்னாலும் ஒன்று தான். சரியா? நீங்கள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இதுனா நம்ம எப்படி வந்து ஒரு பேப்பர் நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாமுக்கு பேப்பர் வேணும், ஸ்கேல் பென்சில்லாம் வச்சு பண்ணுறோமா? ஸோ எக்ஸாம் பேப்பரில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம எழுதுறோம். அப்போ வந்துட்டு நம்ம எதை வச்சு எழுதுறோமோ அந்த பேப்பர் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே கால்குலேஷன் போடுறதுக்கு பார்த்தோன்னா நம்ம பேப்பருக்கு பதிலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒர்க் ஷீட்டு. ஸோ ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும், அதை ஒர்க் ஷீட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒர்க் ஷீட்டுக்கு பேர் தான் வந்து ஸ்ப்ரெட் ஷீட்டு. ஓகேவா? ஸோ அதை பார்த்தோன்னா அந்த ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா வந்துட்டு நிறைய சீட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பெரிய வந்துட்டு என்னென்னா நிறைய ஸ்பேஸோட இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ப்ரெட் ஷீட்னாலும் வந்துட்டு ஒன்று தான், ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்னாலும் ஒன்று தான். நீங்கள் வந்துட்டு என்னதை வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ லிசன் பண்ணுங்கள். Spreadsheet is a very useful office automation tool to organize, analyze and store data in a tabular form. So அப்போ spreadsheet அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் a very useful office automation tool. ஸோ நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் தான். என்ன ரொம்ப நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டூல் தான் வந்துட்டு என்ன ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு என்னுடைய ஃபீச்சர் என்னன்னா டு ஆர்கனைஸ், அனலைஸ் அண்ட் ஸ்டோர் டேட்டா. ஒரு டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டோர் பண்ணுறது. அது என்னன்னா இன் எ டேபுலர் ஃபார்மே. ஒரு டேபுலர் ஃபார்மில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா அதை இது நம்ம என்ன பண்ணுறோம் வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டேபிளர் ஃபார்மேட்டில் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா அது யூஸ் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஷீட்டு. சரி, சிம்பிளாக சொன்னால் இப்போ கன்சால்டேட் எடுத்துக்கலாம். சரி, ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தரோட சப்ஜெக்ட் இண்டிவிஜுவல் மார்க் எடுத்துகிறோம், டோட்டல் போடுறோம், அதுக்கப்புறம் ரேங்க் போடுறோம், அப்புறம் பர்சன்டேஜ் போடுறோம். சரியா? ஸோ அதில் பார்த்தா வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு அது அசனிங் ஆர்டரில் மாற்றலாம், டிஸ்டிங் ஆர்டரில் மாற்றலாம், என்ன நிறைய பண்ணலாம், ஃபில்டர்லாம் பண்ணலாம். சரியா? ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு டேபிளர் ஃபார்மில் வச்சுட்டு அது எல்லாமே இண்டிவிஜுவல் ஒரு டேபிளில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க.
ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் வாஸ் டெவலப்டு as a computerized equivalent to paper based accounting worksheets. ஸோ பார்த்தா வந்துட்டு பேப்பரை வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இப்போ பண்ணணும் எனக்கு மிஸ்டேக்ஸ் ஆகும். அங்கே வந்துட்டு பார்த்தா இப்போ பேப்பர் வச்சு பண்ணால் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ்டேக்ஸ் வரும், அவங்களுக்கு தெரியாமல் வந்துடும். அப்போ அந்த பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறதை வந்துட்டு தவிர்க்கிறதுக்காக கொண்டது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா வந்துட்டு அது யூஸ் பண்ண டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் யூசர்ஸ் கேன் adjust any of the stored values and can observe the effects of the calculated values. This is called what if analysis. ஸோ வாட் இஃப் அனாலிசிஸ்னா ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் சரியா, வாட் இஃப், ஸோ இப்படி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், ஓகேவா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு என்னென்னா எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் அது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய இதில் வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. மாடர்ன் ஸ்ப்ரெட்ஷீட் கேன் ஹேவ் மல்டிபிள் இன்டராக்டிங் சீட்ஸ் அண்ட் கேன் டிஸ்பிளே டேட்டா எய்தர் as text or numerals or கிராஃபிக்கல் ஃபார்மே. ஸோ மாடர்ன் அதாவது முன்னாடி ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தோன்னா கம்மியான சீட்ஸ் தான் இருந்தது. இப்போ பார்த்தோன்னா நிறைய அந்த மாடர்ன் ஸ்ப்ரெட்ஷீட்டை பார்த்தோன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, கிராஃபிக்கல் ஃபார்மில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர்ஸும் இருக்குது, கிராஃபிக்கல் ஃபார்மாகவும் நமக்கு வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதாக பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பாட்டு. ஸோ இது நம்ம தமிழில் பார்த்தலாமா. ஸோ தமிழில் பார்த்தோன்னா அட்டவணை செயலி ஒரு அறிமுகம். அட்டவணை செயலி அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகளை ஒருங்கிணைத்து ஆராய்ந்து சேமித்து அட்டவணை வடிவில் தருவதற்கு பயன்படும் மிகச்சிறந்த தானியங்கு கருவியாகும். அதுதான் என்னென்னா செல்ஃப் ஆட்டோமேஷன் நம்ம டூல்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல் தான் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து மிக தானியங்கி கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. கைவழி கணக்கீடுகளை செய்ய உதவும் கணக்கீட்டு தாள்களுக்கு இணையாக கணினியில் கணக்கீடுகளை செய்வதற்கு ஏதுவாக அட்டவணை செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அட்டவணை செயலியில் தேக்கி வைத்த எந்த ஒரு மதிப்புகளையும் பயனர் மாற்றியமைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் ஏற்படும் விளைவுகளினாலும் கணக்கீடு மதிப்புகளில் ஏற்படும் மாற்றத்தையும் பயனர் அறியலாம். இதுவே என்ன எண்ணில் பகுப்பாய்வு. அதாவது நம்ம ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ன்னு போனோம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 100ன்னு போட்டோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் பேப்பரில் பண்ண என்ன பண்ணோம், இப்போ 100ன்னு போட்டிங்க 10 பண்ணோன்னா அந்த ஒரு 0 அழிக்கணும். இப்போ 10ங்கிறது நம்ம 100 மாத்திரம் ஒரு 0 போடணும். இப்போ 86ங்கிறது நம்ம 88ன்னு போனோம்னா அழிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேப்பரில் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து கிளியராக வந்துட்டு நமக்கு வந்து தெளிவாக இருக்காது, நீட்டாக இருக்காது. ஆனால் இதில் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நவீன அட்டவணை செயலில் தரவுகளை உரை அல்லது எண் வரை அல்லது வரைபட வடிவில் தர முடியும். மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணை தரவுகளை ஒருங்கிணைத்து அவற்றில் செயலாற்ற முடியும். இப்போ நிறைய சீட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அட் டைம் வந்துட்டு நிறைய சீட்ஸ் நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நம்ம கையில் பண்ணும்போது ஒரு அட் டைமில் வந்துட்டு 4 பேப்பரில் எழுத முடியுமா, முடியாது, ஒரு பேப்பரில் எழுத முடியும். சில பார்த்தோன்னா வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு சப் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ டேனியல் பிரிக்லிங் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் டெவலப்டு தி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் கால்டு விசிகாசி. ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. ஸோ யார் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டை முதல்ல வந்துட்டு யார் வந்துட்டு டெவலப் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை யார் பண்ணாங்கன்னா டேனியல் பிரிக்லிங் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன். என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அது பேர் என்னன்னா விசிகால்சி. இயர் பார்த்தீங்கன்னா 1987. ஸோ அது என்ன இதுக்கு எந்த கம்பெனிக்காக பண்ணாங்கன்னா ஆப்பிள் கம்பெனி. ஸோ ஆப்பிள் கம்பெனிக்காக வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டேனியல் பிரிக்லிங் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை கொண்டு வந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடித்த அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு பேர் விசிகால்கே. ஸோ விசிகால்க் அப்படின்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா விசிபிள் கால்குலேட்டர் அப்படின்னா நம்ம படிப்போம். ஸோ எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1982 எந்த கம்பெனிக்காகனா ஆப்பிள் 2 ஓகேவா. ஆப்பிள் கம்பெனியில் வந்துட்டு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆப்பிள் 2 அப்படிங்கிற கம்பெனிக்காக 1979 பார்த்தீங்க அப்படின்னா விசிகால்க் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1982 லோட்டஸ் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு லோட்டஸ் 1 to 3. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தீங்கன்னா விசிகால்கே. ஸோ அதுக்கப்புறம் நிறைய புதுசாக கண்டுபிடிச்சு நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 1982 லோட்டஸ் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு லோட்டஸ் 1 to 3. லோட்டஸ் 1 to 3 வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் செல் நேம்ஸ் அண்ட் மேக்ரோஸ். ஸோ செல்லோட நேம் அந்த மேக்ரோஸ் அதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்போ தான். ஸோ 1987 மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு எக்ஸல். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த எவல்யூஷன் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு க்ரோத் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் தான் வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசிகால்சி 1979, செகண்ட் பார்த்தீங்கன்னா 1982 லோட்டஸ் கார்பரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது லோட்டஸ் 1 to 3 வந்தது. 1987 பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எக்ஸல். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற அந்த இது அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வந்துட்டு கரண்ட்டில் யூஸ் பண்ணுற வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் என்ன அப்படின்னா வந்துட்டு எம்எஸ் எக்ஸல். நம்ம எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டு எம்எஸ் வேர்டு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதனோட இதுதான் வந்துட்டு அதாவது எக்ஸல். ஸோ எக்ஸல் இம்ப்ளிமெண்டட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GI. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா ஒரு இன்டர்ஃபேஸாக வந்துட்டு ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும். அண்ட் எபிலிட்டி டு பாயிண்ட் அண்ட் கிளிக் யூசிங் ஏ மவுஸ். ஸோ மவுஸ் யூஸ்
பண்ண வந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது எங்கே அப்படின்னா வந்துட்டு இது எக்ஸலாக. ஸோ அதனால தான் நம்ம இப்போ கரண்ட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட்ஷீட் என்ன வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலே. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அதர் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்ஸ். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கண்டினியூஸ் டு பி மோஸ்ட் பாப்புலர் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கு. ஸோ வெரி வெரி பாப்புலர் மோஸ்ட் பாப்புலர் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலே. அது இன்னைய வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1987 கண்டுபிடிச்ச அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து இன்னைய வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியராக பாப்புலராக இருக்கிற ஒரு நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டேனியல் சிங்கர் அதாவது டான் பிரிக்லின் அவரோட நேம் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டேனியல் சிங்கர். ஓகேவா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா டான் பிரிக்லின். ஓகேவா? ஸோ டேனியல் சிங்கர் டான் பிரிக்லின் பார்ன் அதாவது 16 ஜூலை 1951 பிறந்திருக்காரு. ஆஃபன் ரெஃபர் டு எஸ் ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகேவா? இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா வந்துட்டு யாருன்னா டான் பிரிக்லின். அதாவது டேனியல் சிங்கர்னு கொடுத்துருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணணும் அந்த நேம் தான் ரெண்டு ஒன்று தான். இஸ் தி அமெரிக்கன் கோ கிரியேட்டர் வித் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் ஆஃப் தி விசிகல்சி ஸ்ப்ரெட்ஷீட். அது என்னன்னா அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு நம்ம டான் பிரிக்லின் தான் எழுதணும். விசிகலுக்கு வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ரெண்டு பேர்த்து பண்ணணும், கோ கிரியேட்டர் பண்ணணும். ஓகேவா? ஹி ஆல்சோ ஃபவுண்டட் சாஃப்ட்வேர் கார்டன் இன் ஐஎன்சி ஆஃப் விச் ஹி இஸ் கரண்ட்லி பிரசிடென்ட் ஆஃப் ட்ரெல்லாக்ஸ் கார்பரேஷன் விச் இஸ் கரண்ட்லி ஓன்டு பை தி web.com. ஹி கரண்ட்லி சர்வ்ஸ் எஸ் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இன் ஆல்ஃபா சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் மெயின்டைன் பை அப்பாச்சி ஃபவுண்டேஷன். இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் பை அப்பாச்சி. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன். ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் வாஸ் தி பேரண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு யார் அப்பா அம்மா அப்படின்னா வந்துட்டு ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் தான். ஓகேவா? விச் வாஸ் டெவலப்டு பை ஜெர்மன் கம்பெனி நேம்டு ஸ்டார் டிவிஷன் இன் 1985. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அந்த எவல்யூஷன் அது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ பாருங்கள் தமிழில் பாருங்கள் அட்டவணை செயலியின் பரிணாம வளர்ச்சி. ஸோ டான் பிரிக்லின் மற்றும் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் ஆகியோர் 1921 ஆண்டு ஆப்பிள் 2 என்ற கணிப்பொறிக்காக விசிகல்கி என்ற முதல் அட்டவணை செயலை உருவாக்கினார்கள். அதன் பின்னர் லோட்டஸ் கார்பரேஷன் என்ற நிறுவனம் லோட்டஸ் 123 என்ற அட்டவணை செயலை 1982 ஆண்டு உருவாக்கியது. நுண்ணுரைகளுக்கு பெயரிடுதல் மற்றும் மைக்ரோஸ் போன்றவை லோட்டஸ் 123 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1987 மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எக்ஸல் என்ற அட்டவணை செயலை அறிமுகப்படுத்தியது. சுட்டியை பயன்படுத்தும் வரைகளை பயனர் இடைமுகம் GUI வசதியை எக்ஸல் அட்டவணை செயலியில் பயன்படுத்தப்பட்டது. பல்வேறு அட்டவணை செயலி மென்பொருள்களில் இருந்த போதிலும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மிகவும் பிரபலமான ஒன்று. அப்போ பிரபலமான ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா விசிகல்கே. பிரபலமானது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எனது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலே. ஓகே, அதெல்லாம் மறக்கவே கூடாது. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஒரு பிரபலமான திறந்தமூல அட்டவணை செயலி. இதன் தற்போது அப்பாச்சி நிறுவனம் பராமரித்து வருகிறது. 1985 ஜெர்மன் நிறுவனமான ஸ்டார் டிவிலின் உருவாக்கிய ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் மூலம் பயன்பாடாகும். அதாவது பேரண்ட் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா நம்ம ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போதான் நம்ம உள்ள லெசனுக்குள்ள வரோம். ஒர்க்கிங் வித் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஸோ எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அது என்னென்னலாம் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா கால்க் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட் காம்பனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். யூ கேன் என்டர் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா இன் ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் தென் manipulate this data to produce certain results. Alternatively, you can enter data and when is the use calc in a what if. So நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அப்படியே டைப் ஆகும். ஓகேவா? manner by changing some of the data and observing results without having the retype the entire spreadsheet. நீங்கள் திருப்பி வந்து டைப் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் உடனே நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் விசிகால்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விசிகால்கோட இது வந்து ஒரு ஸ்மால் கான்செப்ட். விசிகால்கே விசிபிள் கால்க் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கு. விசிகால்க் அப்படின்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா விசிபிள் கால்குலேட்டர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஒரிஜினலி ரிலீஸ்டு ஃபார் தி ஆப்பிள் 2 by the VC Corporation. Okay, wow. It is considered whether the VC calculator turned the microcomputer from a hobby for computer enthusiastic from a hobby enthusiast into a serious business tool, prompting IBM to introduce the IBM PC 2 years later. It was sold over 700 copies in 6 years and as many as 1 million copies over using history. ஸோ நிறைய பேர் என்னன்னா இந்த விசிகால்க் அப்படிங்கிற வந்துட்டு இந்த விசிபிள் கால்குலேட்டர் வந்துட்டு நிறைய பேரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். இதனால் வந்துட்டு நமக்கு என்ன வந்து சிறப்பம்சங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு யூஸ் பண்ணணும் என்னென்ன வந்து சிறப்பம்சங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வித் எக்ஸல். ஸோ எபிலிட்டி டு ஓப்பன் எடிட் அண்ட் சேவ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம என்னன்னா எபிலிட்டி ஓப்பன் எடிட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் நம்ம ஈஸியாக என்ன ஓப்பன் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அண்ட் சேவ் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் ஆட்டோ சம் ஹெல்ப்ஸ் யூ டு ஆட் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் எ கிளஸ்டர் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் செல்ஸ். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு அதாவது 2 நம்பர் ஆட் பண்ணுறது பதிலாக நம்ம 10 நம்பர் வந்து அட் அ டைம் வந்து ஆட் பண்ணலாம். லிஸ்ட் ஆட்டோஃபில் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்டென்ஸ் செல்ஃப் ஃபார்மேட்டிங் when a new item is added to the end of a list. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு இது பண்ணோன்னா வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறது ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆட்டோ ஃபில் பண்ணிக்கும். ஒரு டைம் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். ஆட்டோ ஃபில் அப்படின்னா அலோஸ் யூ டு குயிக்லி ஃபில் செல்ஸ் வித் repetitive or sequential data such as chronological dates or numbers and repeated text. Autofill can also be used to copy functions
functions when you can also alter text and numbers with this feature. So text and numbers என்ன பண்ணா alter பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் நம்ம பண்ணிட்டா போதும், நீங்கள் திருப்பி நம்பர் ஆட் பண்ணால் அதுவே ஆட்டோ டோட்டல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆட்டோ ஃபில் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைம் நம்ம வந்துட்டு ஒரு டோட்டல் போட்டால் அதை வந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணவே வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் வந்துடும். பின்னாடி நம்ம வந்துட்டு பிரீஃபாக பார்ப்போம். சரியா? Next chart, so helps you in presenting a graphical representation of your data in the form of pie chart, bar chart, line charts and more. So நம்ம chart போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதை இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் வச்சு நம்ம போடுவோம். ஸோ அது ஒரு ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் which can be used to create a formula to perform complex calculation on data. ஸோ இது ஏதாவது காம்ப்ளெக்ஸாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சம் அந்த மாதிரி இன்டெகிரேஷன், ஓகேவா, டிஃபரன்ஷியேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் டு அரேஞ்ச், ஸ்டோர் அண்ட் ஃபில்டர் டேட்டா. டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் இன் தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓகேவா? ஸோ அதாவது கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்க மாதிரி என்னன்னா, ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. சிறப்பு இயல்புகள் எக்ஸல் அட்டவணை செயலுடன் இணைப்பு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அட்டவணை செயலை திறக்கவும் பதிப்பாய்வு செய்யவும் மற்றும் சேமிக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க. ஆட்டோசம் அப்படின்னா தமிழில் தானியங்கு கூட்டல், நுண்ணறை தொகுப்பில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கண்டறிய உதவுகிறது. அதுபோல் பார்த்தா லிஸ்ட் ஆட்டோவில் பட்டியல் தானியங்கி நிறுவி ஒரு பட்டியல் நிறுத்தியில் சில புதிய தரவுகளை சேர்க்கும் போது மற்ற நுண்ணர்களுக்கு செய்யப்படும் மணிவிடல்கள் தானாகவே புதிய தரவுகளுக்கும் நீட்டிக்கப்படும். ஒரு இதுக்கு பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே பண்ணிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தானியங்கி நிறுவி ஆட்டோஃபில் சொல்கிறாங்க. ஸோ கால வரிசைப்படியான தேதிகள் அல்லது வரிசை எண்கள் அல்லது மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்த வேண்டிய உரையில் அனைத்து நுண்ணுகளும் விரிவாக தோற்றம் செய்ய தானியங்கி நிரப்பு வசதி வகை செய்கிறது. இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோமோ அது ஒரு இதை நீங்கள் டைப் பண்ண இப்போ தமிழ்நாடுன்னு கொடுக்கும்போது டீன் கொடுக்கும்போது தமிழ்நாடுன்னு வந்துடும். சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ட்னா விளக்கப்படம். அதில் பார்த்தீங்கன்னா தரவுகளை வட்ட, பட்டை, கோட்டு போன்றவற்றை விளக்கப்படங்களாக தருவதற்கு பயன்படுகிறது. செயற்குறிகள் ஃபங்க்ஷன்ஸ் தரவுகளின் மீது சிக்கலான கணக்கீடுகளை செய்ய உதவும் வாய்ப்பாடுகளை உருவாக்க பயன்படுகிறது. தரவுத்தர செயற்குறிகள் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் தரவுகளை ஒழுங்குபடுத்தி வடிகட்டி சேமிக்க உதவுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிரியேட்டிங் நியூ ஒர்க் ஷீட். ஸோ நியூ ஒர்க் ஷீட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, நம்ம இதே ரொம்ப ஈஸிப்பா. இந்த லெசனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டமில் வந்துட்டு சொன்னால் ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால வந்துட்டு உங்களுக்குனா ஸோ நான் வந்து பொறுமையாக தெளிவாக தான் சொல்கிறோம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போய் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் கிளாஸ்னால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் சிஸ்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எக்ஸலில் போய்ட்டு என்னன்னா நீங்கள் இங்கே என்னென்னா நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்றே தான். சரியா? ஸோ எல்லா ஃபீச்சர்ஸ் அதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நிறைய டவுட் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? ஸோ எப்படி ஒரு நியூ ஒர்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னா a new spreadsheet can be created through various methods from Windows select. ஸோ அதே நார்மல் அதே தான். ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு ஓப்பன் ஆஃபீஸில் போய்ட்டு ஓப்பன் ஆஃபீஸ் காலது நம்ம ஸ்டார்ட் சென்டரில் போய்ட்டுனா நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ஐக்கான் இருக்கும். அதாவது ஓப்பன் பண்ணனா வந்துட்டு உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ அதை போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, திஸ் ஓப்பன் ஸ்க்ரீன் இஸ் கால்ட் ஸ்டார் சென்டர் கால்கி ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் ஓப்பன் ஆஃபீஸ். இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஸ்டார் சென்டர் பை சிம்பிளி கிளிக்கிங் ஆன் தி ஸ்ப்ரெட்ஷீட் ஐக்கான். ஸோ ஒன்றா நம்ம வந்துட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கிற நம்ம டேரக்ட் ஐக்கானில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு போய்க்கலாம். இதை வந்துட்டு ரெண்டு வழியில் ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட் கேன் ஆல்சோ பி கிரியேட்டட் பை செலக்டிங் ஃபைல் நியூ ஸ்ப்ரெட்ஷீட். அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எனி ஓப்பன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஆஃப்டர் யூசிங் எனி ஒன் ஆஃப் தி எபோவ் செட் மெத்தட்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விண்டோ அப்பியர்ஸ். ஸோ விண்டோஸ் வந்து எது இந்த மூணு இதில் நம்ம எதை பண்ணாலும் வந்துட்டு வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தி அவுட்லைன் ஆஃப் தி விண்டோ இஸ் வெரி சிமிலர் டு அதர் அப்ளிகேஷன் விண்டோஸ் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவுட்லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரைட்டருக்கு வந்துட்டு அது வந்து வேறு மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும், கால்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நமக்கு விண்டோ வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ளிகேஷன் விண்டோ தி மெயின் ஏரியா ஆஃப் தி கால்க் விண்டோ இஸ் கால்ட் தி ஒர்க் ஏரியா ஒர்க் சீட். இம்பார்ட்டன்டான ஒன் மார்க். ஸோ தி மெயின் ஏரியா ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விண்டோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒர்க் ஏரியா ஒர்க் சீட். ஸோ இதான் வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியான்னு சொல்றாங்க. தி ஒர்க் சீட் இஸ் ஏ கிரிட் ஆஃப் செல்ஸ் வித் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் அட்டாச்ட் டு ஈச் செல். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் சீட். ஸோ ஒர்க் சீட் அப்படின்னா என்ன, கிரிட் ஆஃப் செல்ஸ். ஸோ செல்ஸ்னா ஒன்று கிடையாது, நம்ம பின்னா நம்ம பார்ப்போம். செல்னா வந்துட்டு ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த பாக்ஸ் அப்படி கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா பாக்ஸ் ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸுக்கு பேர் தான் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதான் என்ன சொல்கிறேன், ஒர்க் சீட் இஸ் கிரிட் செல்ஸா. அப்போ வந்து ஒவ்வொரு பாக்ஸாக இருக்கும், பாக்ஸாக சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒர்க் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் அதுக்கு தான் நம்ம கால்குலேஷன் போடுவோம். when you open a new spreadsheet there are 3 work sheet available by the default. இம்பார்ட்டன்டான ஒன் மார்க். ஸோ நீங்கள் ஒர்க் சீட் வந்து நியூவாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக கொடானிலேயே வந்துட்டு எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னா 3 சீட்ஸ் வந்து இருக்கும். யூ கேன் இன்க்ளூட் மோர் சீட்ஸ் அண்ட் ஆர்கனைஸ். நீங்கள் எத்தனை வேணாலும் சீட் வேணாலும் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 3 இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டுக்கு நம்ம சொன்ன டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் சீட்டு. ஸோ இதில் ஓப்பன் ஆஃபீஸ் கால்ஸில் ஸ்ப்ரெட் சீட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம விண்டோ சொன்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் மாதிரி இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். ஸோ அந்த விண்டோவில் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தா வந்துட்டு மெயின் ஏரியா பார்த்தா ஒர்க் ஏரியா. ஸோ நம்ம செல் அந்த இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு
என்ன சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு ஒர்க் ஷீட் சொன்ன ஒர்க் ஷீட் அப்படின்னா வந்துட்டு இதுதான். ஸோ இந்த ஸ்பேசஸ்லாம் இருக்குது பதிலாக அது பாக்ஸாக இருக்குது பதிலாக. ஸோ இதான் கிரிட் செல்ஸ் வித் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டருக்கு பேர் தான் வந்துட்டு ஒர்க் ஷீட் ஆர் ஒர்க் ஏரியா அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் தான் நம்ம கால்குலேஷனே வந்து பயன்படுத்த போகிறோம்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி விண்டோ வந்துடும் சரியா. ஸோ இந்த விண்டோவில் வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட் இருந்துச்சு அந்த ரைட்டில் என்ன இருந்துச்சோ அதே தான். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ 1 2 3 அப் டு பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த 11 வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொன்றும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டாப் மோஸ்ட் பார்ட் அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு டைட்டில் பார் இருக்கும். ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன். தேர்ட் பார்த்தீங்கன்னா மெனு பார். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டூல் பார். அது வந்து ஸ்டாண்டர்டு அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸ். அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார் வந்து புதுசு. நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் புதுசு. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பார் ஓகே. ஸ்டேட்டஸ் பார். ஸோ ஜூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும் சரியா. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து இருக்குது ஓகேவா. அது ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. அதில் பாருங்கள் நான் வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து டயக்ராம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு அப்படி இங்கே வரணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விண்டோ. ஸோ என்னென்ன பார்ட்ஸ். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான். ஸோ அங்கே மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் தி கால்க் விண்டோ இஸ் வெரி சிமிலர் டு தட் ரைட்டர் விண்டோ ஓகேவா. ஸோ ரைட்டர் விண்டோ சொல்கிறாங்க. ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் தி கால்க் விண்டோ இஸ் வெரி சிமிலர் டு தட் ரைட்டர் விண்டோ. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. தி ஒர்க் ஸ்பேஸ் ஆஃப் ரைட்டர் இஸ் ஏ பிக் பிளாங்க் ஏரியா. அதாவது அந்த ஒர்க் ஸ்பேஸ் என்பது ஒரு பிளாங்காக இருக்கிற ஒரு பெரிய ஏரியான்னு சொல்கிறாங்க. பட் என்ன கால்க் தி கிரிட் ஆஃப் செல்ஸ் இஸ் தி ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அந்த கிரிட் ஆஃப் செல்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதான் வந்துட்டு இந்த விண்டோ சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டைட்டில் பார். ஸோ டைட்டில் பார் அப்படின்னா அது அப்படியே வந்து அப்போதைக்கு நான் வந்து தமிழில் சொல்லிடுறேன். ஸோ டைட்டில் பார் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு தலைப்பு பட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலைப்பு பட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் படித்த அதே கான்செப்ட் தான். ஸோ டாப் ஆஃப் தி விண்டோ. ஸோ டாப் ஆஃப் தி இந்த விண்டோ டாப் ஆஃப் தி விண்டோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் பார். இட் இஸ் யூஸ் டு ஷோ தி நேம் ஆஃப் தி ஃபைலே. ஸோ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஃபைல் இருக்கும் மட்டும் நேம் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான். இது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு தி டிஃபால்ட் நேம் ஃபார் ஃபஸ்ட் அன்சேவ்டு ஒர்க் சீட் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா வெல் நோனாக தெரிஞ்சது. அன்டைட்டில்டு ஒன்னே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ வென் யூ சேவ் தி ஃபைல் அன்டைட்டில்டு வித் சேஞ்ச் தி நேமே. ஸோ எப்போ வந்து அந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணாத வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபைலோட நேம் என்னன்னு இருக்கணும். அன்டைட்டில்டு ஒன்னு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நீங்கள் என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணீங்க அந்த நேமில் வரும் ஓகேவா. புரிஞ்சுதா உங்களுக்கு. ஸோ இதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த விண்டோ பாருங்கள் அந்த டயக்ராமில். ஸோ மேலே டாப் மோஸ்ட் பார்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார். சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நேம் அண்ட் அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபைல் அண்டு ஃபைல் நேம் அண்டு அப்ளிகேஷனோட நேம் அப்ளிகேஷனோட ஃபைல் நேமும் அப்ளிகேஷனோடைய என்னது இது இந்த நேமும் இருக்கும் சரி. அப்ளிகேஷன் நேம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் நேம் சரியா. ஸோ அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஒன். இது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு சரியா. ஸோ சேவ் பண்ணாத வரைக்கும் வந்து என்ன அன்டைட்டில்டு ஒன்னு இருக்கும் டிஃபால்ட்டாக ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பட்டன்ஸ் வரும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டு பொத்தான். கண்ட்ரோல் பட்டன்னா தமிழில் கட்டுப்பாட்டு பொத்தான்னு சொல்லுவோம். இந்த ரைட் கார்னர் ஆஃப் த டைட்டில் பார் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன் இருக்கும். மினிமைஸ் பட்டன் மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர் அண்ட் க்ளோஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா மெனு பார். ஸோ மெனு பாரில் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு பட்டி பட்டன் சொல்லுவோம் தமிழில். ஸோ பிலோ தி டைட்டில் பார் இஸ் மெனு பார். மோஸ்ட் ஆஃப் தி மெனுஸ் ஆர் வெரி சிமிலர் டு தி வென்டிலேட் தி ஓப்பன். அப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் வந்து என்னெல்லாம் இருந்துச்சோ அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலு. ஸோ ஃபைலில் பார்த்தோன்னா மெனு கண்டென்ஸ் தி கமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். கிரியேட் நியூ ஃபைலு ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைலு அதை ஓப்பன் பண்ணுறது கிரியேட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா கரண்ட் அதில் சேவ் பண்ணுறது சேவ் ஆஸ் எல்லாமே அதில் இருக்கும் சரியா. வேறு ஃபைல் இது பண்ணுறது நம்ம சேவ் ஆஸ் எல்லாமே இருக்கும். பிரிண்ட் கொடுக்குறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படிங்கிறதுல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட்டு. ஸோ மெனு கண்டென்ஸ் எடிட்டிங் கமெண்ட்ஸ் லைக் கட் காப்பி பேஸ்ட் அண்டு ரீடோ இது எல்லாமே வந்து எடிட்டில் இருக்கும். Most of the menu items are similar to the writer edit menu but for calc some special editing. So பார்த்தனா அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். some special editing operationsலாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தனா view. So viewல பார்த்தனா வந்து menu contains the comments which are used for the modify the environment of calc. So வந்து டிஃபரெண்ட் இதெல்லாம் வந்து வியூ பண்ணி பார்க்குறது. ஒரு பேஜில் 2 3 அந்த மாதிரிலாம் வியூ பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் இன்சர்ட். menu contains the comments for inserting various calc elements such as cells, rows, columns, functions அந்த மாதிரி புதுசாக அதை ஆட் பண்ணுறது. இன்சர்ட் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறது ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்சர்ட்டில் போவோம். நெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தோன்னா மெனு கண்டென்ஸ் தி கமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் டெக்ஸ்ட் அண்ட் செல் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த செல்லு பார்த்தா நம்ம செல் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அந்த பாக்ஸாக இருக்கிறது வந்து செல். ஸோ இது ஒரு பாக்ஸ் இது அப்போ அதை வந்து நம்ம என்னென்னா அதை ஃபார்மேட் பண்ணுறது அதை வந்து போல்டு பண்ணுறது ஸோ அதை வந்து பார்டர் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறது வந்துட்டு அந்த ஃபார்மேட்டு. ஸோ டூல்ஸ் மெனு கண்டென்ஸ் வேரியஸ் டூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சச் ஸ்பெல் செக் ப்ரொடக்ட் டாக்குமெண்ட் இன்சர்ட் பிக்சர்ஸ் மேக்ரோஸ் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது சார்ட் இன்சர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் படுறது வந்து டூல்ஸில் போவோம். நெக்ஸ்ட் டேட்டா மெனு கண்டென்ஸ் கமெண்ட்ஸ் டு மேனிபுலேட் டேட்டா இன் ஸ்ப்ரெட்ஷீட் சச் சார்ட் ஃபில்டர் சப் டோட்டல் வேலிடிட்டி ஒரு கன்சாலிடேட் போடுறது
போடுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டோட்டல் போடுறது, ஒரு ஆவரேஜ் போடுறது, ஒரு டேங்க் போடுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ட்டிங் பண்ணுறது, ஃபில்டரிங் பண்ணுறது, ஸோ அந்த இதெல்லாம் பண்ணுறது, டேட்டா பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டாவில். நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா விண்டோ மீன் சோர்ஸ் டிஸ்பிளே ஆப்ஷன் சஜஸ் நியூ விண்டோ, க்ளோஸ் விண்டோ, ஸ்பிளிட் அண்ட் ஃப்ரீஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு விண்டோவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்ப் மெனு லிஸ்ட் இன்பில்ட் ஹெல்ப் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் வித் ஓப்பன் ஆஃபீஸஸ். ஓப்பன் வித் ஆஃபீஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட் ரோஸ் நம்ம ஹெல்ப்பில் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு F1 கொடுத்தா வந்துட்டு நம்ம என்ன ஹெல்ப்பில் போகலாம். ஸோ அதில் போயிட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே ஏதாவது தெரியல அப்படின்னா அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ் அதே தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் பாரு, ஸோ கருவிப்பட்டை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் தி மெனு பார் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் டூல் பாரு. ஸோ அங்கே பார்த்தோன்னா 2 டைப்பு சரியா, ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கும். இங்கே 3 டூல் பார்ஸ் அண்ட் டிஃபால்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார் அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாரு. ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு 3வது ஒரு இது பண்ணால் உங்களுக்கு ஃபார்மேட்டிங் ஃபார்முலா பாரு. ஸோ கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராமில். ஸோ பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டூல் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மேலே வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஸோ இது வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார், ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா பாரு. ஸோ ஃபார்முலா பார் இருந்தால் இதுக்குள்ள நம்ம டைப் பண்ணுவோம் சரி, இதை வந்து ஃபார்முலா பார் ஓகேவா நம்ம டைப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூல் பார் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா வந்துட்டு கருவிப்பட்டையில் பார்த்தோன்னா வந்துட்டு 3 இருக்கே. ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன செந்தர கருவிப்பட்டை, அது ஸ்டாண்டர்டு. அடுத்து ஃபார்மேட்டிங் டூல் பார்னா வடிவுட்டல் கருவிப்பட்டை. 3வது ஃபார்முலா பார்னா வாய்ப்பாட்டு பட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூல் பார் தமிழில் பார்த்தீங்கன்னா செந்தர கருவிப்பட்டைனா என்னன்னு பார்க்க வரோம். ஸ்டாண்டர்ட் டூல் பார்னா கண்டென்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஃபைல் எடிட் அண்ட் டேட்டா மெனு கமெண்ட்ஸ் ஐகான்ஸ் சஜஸ்ட் நியூ ஓப்பன் சேவ் சென்ட் பிரிண்ட் ப்ரீவியூ கட்டு காப்பி பேஸ்ட் சார்ட்டிங் இன்சர்ட்டிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா செலிகிரம் இது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, சார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு செந்தர கருவிப்பட்டையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டூல் பாரு. ஸோ அதான் வந்துட்டு வடிவுட்டல் கருவிப்பட்டை, அதை ஃபார்மேட் பண்ணுறது. கண்டென்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு டெக்ஸ்ட் அண்ட் செல் ஃபார்மேட்டிங் கமெண்ட் சஜஸ் சேஞ்ச் ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், அலைன்மெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா. ஸோ வந்து என்ன பண்ணணும் நம்ம ஃபாண்ட் நேமு, ஃபாண்ட்டோட சைஸை மாற்றுறது, அப்புறம் வந்து ஃபாண்ட்டை வந்துட்டு ஃபார்மேட் பண்ணுறது, ஸோ அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங் டூல் பாரில் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபார்முலா பாரு. திஸ் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் ஸ்ப்ரெட்ஷீட். இட் கண்டென்ஸ் நேம் பாக்ஸ், ஃபங்க்ஷன் விசார்ட், சம் பட்டன், ஃபங்க்ஷன் பட்டன் அண்ட் இன்புட் லைனு. ஸோ இதை சொல்கிறாங்க சரியா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலா பாரு. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம என்ன சம் பண்ணுறோமா, ஸோ இன்டெகிரேஷன் பண்ணுறோமா, இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நேம் பாக்ஸ், அது ஒவ்வொரு நேம் பாக்ஸ் என்னென்னு கொடுக்குறாங்க. டிஸ்பிளேஸ் கரண்ட் செல் அட்ரஸ். ஸோ ஃபங்க்ஷன் விசார்ட்னா இட் இஸ் யூஸ் டு இன்சர்ட் ஃபங்க்ஷனு. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நேம் பாக்ஸ். ஸோ எந்த செல்லில் கரண்ட் எந்த செல்லில் இருக்குமோ அந்த செல்லோட அட்ரஸ். ஸோ இது வந்து ஃபார்முலா நம்ம டைப் பண்ணுறோம் அது கொடுக்குறது. இந்த பக்கம் நம்ம ஃபார்முலா என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பட்டன் இட் இஸ் யூஸ் டு குயிக்லி இன்சர்ட் சம் பட்டன். இன்புட் லைன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூஸ் டு ஷோ தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி கரண்ட் செல். இட் ஆல்வேஸ் ஷோஸ் தி ஆக்சுவலி வாட் யூ டைப் இன் எஸ். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த டைப் பண்ணுறது வந்துட்டு எங்கே போனால் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னோம். இங்கே நம்ம என்ன வந்துட்டு உள்ள அந்த செல்லை வந்துட்டு டைப் பண்ணுறோமோ, ஸோ A2ங்கிற செல்லில், ஸோ A2 அப்படிங்கிற செல்லில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அப்படியே டைப் ஆகிட்டே போகும். ஸோ அதான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சம் பட்டன் இன்புட் லைன் என்னமே சொல்லட்டுமா. ஸோ அது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க தனியாக உங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்களா, நேம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நேம் பாக்ஸ் நம்ம என்ன அதாவது எந்த செல்லில் இருக்குமோ அந்த செல் நம்ம எந்த பாக்ஸில் டைப் பண்ணுறோமோ அந்த இது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் விசார், ஸோ FX நம்ம அதாவது இன்டெகிரேஷன் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறது, நம்ம சம் பட்டன் கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல இன்புட் லைன் நம்ம என்ன வந்துட்டு நம்ம ஃபார்முலா டைப் பண்ணோமோ நம்ம என்ன டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு ஃபார்முலா பார் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபார்முலா பார் வந்துட்டு நம்ம வாய்ப்பாட்டு பட்டன் சொல்லுவோம், எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார். ஸோ ஸ்க்ரோல் பார் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸ்ப்ரெட்ஷீட் விண்டோ ஆல்சோ ஹேஸ் 2 sets of scroll bar. ஸோ அங்கே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டு மாதிரி தான் வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். சார் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு மூவ் தி ஸ்க்ரீன் அப் அண்ட் டவுனு. ஸோ ஸ்க்ரீன் அப் அண்ட் டவுன் அதாவது மேலையும் கீழையும் வரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம வெர்டிகல் சொல்லுவோம் சரியா. ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னன்னா நம்ம ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பட்டன்ஸ் எடுத்தது பார்த்தோன்னா யூஸ் டு மூவ் தி ஸ்க்ரீன் டு தி ரிலேட்டட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதில் பார்த்தோன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராமில் பாருங்கள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது பார்த்தோன்னா வந்து வெர்டிகலாக இருக்குது. ஸோ பார்த்தோன்னா இந்த பக்கம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது பார்த்தோன்னா அப் அண்ட் டவுனு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பட்டன். ஸோ இது பட்டன் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஏரோ, இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம கொடுத்தோன்னா வந்துட்டு நம்ம மேலேயும் கீழே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மூவ் ஆகிக்கலாம் சரியா. ஸோ இதை மாதிரி லெஃப்ட் ஏரோ கொடுத்துட்டு இந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட்டு போனால் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அப் அண்ட் டவுன் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஸ்க்ரோல் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. ஸோ இதை பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் விண்டோவில் வந்து
வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ரோ காலம் செல் அண்ட் செல் பாயிண்டர். ஸோ இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ புரிஞ்சிருச்சா? ஸோ ரொம்ப ஈஸி, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் மாதிரி தான், கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரோ காலம் செல் அண்ட் செல் பாயிண்டர். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்க. ஸோ பிலோ தி ஃபார்முலா பார் கண்டெய்ன்ஸ் தி ஒர்க் ஷீட் ஆஃப் ஒர்க் ஏரியா விச் கன்சிஸ்ட் ஆஃப் கிரிட் செல்ஸ். தி ஒர்க் ஷீட் ஹேஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஃபார்முலா பாருக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய வந்து செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸாக இருக்குதா, இந்த பாக்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா செல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நிறைய அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் இருக்கும், அதான் சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு ABCD. ஸோ பார்த்தீங்கன்னா தி ஒர்க் ஷீட் ஹேஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேர் ஈச் காலம் இஸ் லேபிள்டு. ஸோ ஒவ்வொரு காலத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ABCD போகும். ஸோ அதுக்கப்புறம் ABCD முடிஞ்சு Z வரைக்கும் முடிஞ்சுச்சுன்னா AN போகும், அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ரோ பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ காலம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெட்டரில் வரும், ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர்ஸில் வரும். சரியா? ஸோ உங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம மேலே பார்க்கலாம். ஸோ அந்த மேலே ஒர்க் ஷீட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன கொடுத்துருப்பாருங்க, லிசன் பண்ணுங்க. சரியா? ஸோ பாருங்கள், ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இதான் ரோ. சரியா? இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ரோ. ஸோ ரோவோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம். ஸோ காலம்லாம் பார்த்தீங்கன்னா ABCD Z வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் AA AB அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரி, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ரோ காலம் ஹெட்டிங்கு, ரோ நம்பர். சரியா? ரோ அட்ரஸ், காலம் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தோன்னு வந்துட்டு அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. அப்போ லெட்டர் வந்துட்டு ரோ பார்த்து காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர் அதாவது லெட்டரில் வரும், ரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.1.5 கண்டென்ட்ஸ் 1000. அதாவது ஒவ்வொரு வெர்ஷன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தோம்னா நிறைய நம்ம சொன்னோம், அந்த மாதிரி இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4.1.5 பார்த்தீங்கன்னா அதில் 1024 காலம்ஸ் இருக்கும். அண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 10 அதாவது எவ்வளோ சொல்கிறாங்க, 1,48,576 ரோஸ் சொல்கிறாங்க. காலம் ஹெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் A அண்டு எண்டு வித் AMJ. சரியா? அப்போ எதில் அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கேல்கில் வெர்ஷன் 4.1.5 இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இப்போ நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எவ்வளோ வந்துட்டு காலம்ஸ் இருக்குன்னா 16,384 காலம்ஸ் இருக்கும். அதில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் எப்படி எண்டாகும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1,48,576 ரோஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ வந்துட்டு நம்ம என்னென்ன டேட்டா ஃபில் பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செல். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ செல் அப்படின்னா என்னன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஈச் ரோ அண்ட் காலம் மேக்ஸ் எ பாக்ஸ் விச் இஸ் கால்டு செல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுமா. ஸோ இந்த மாதிரி லைனாக இருந்ததா, பாக்ஸாக இருந்ததா, அந்த பாக்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த பாக்ஸுக்கு பேரும். அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா வந்துட்டு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸமாக இருக்கும். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஈச் ரோ. ஸோ ஈச் ரோனா ஸோ ரோ அண்ட் காலம் வந்துட்டு மிக்ஸ் வந்து இதாக இன்டர்மீடியேட்டாக வருது இல்லையா. ஸோ இன்டர்செக்ஷன் வந்துட்டு ரெண்டு மீட் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸுக்கு பேர் தான் செல்லுன்னு சொல்கிறாங்க. ஈச் செல் ஹேஸ் இட்ஸ் யூனிக். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து நான் என்னன்னா இதாவது என்னோட ஒர்க் ஷீட். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி உனக்கு தெரியும், மேலே வந்து காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லெட்டரில் வரும், ரோ பார்த்தீங்கன்னா நம்பரில் வரும். ஸோ ABCன்னு வரும், 1 2 3ன்னு வரும். ஸோ பார்த்தோன்னா இது வந்து நம்ம என்ன செல்லுன்னு சொல்கிறோமா. ஸோ இந்த பர்டிகுலர் செல்லோட அட்ரஸ் வந்துட்டு என்னன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அட்ரஸ், இந்த செல்லுக்கு ஒரு அட்ரஸ், இந்த செல்லுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் செல்லோட அட்ரஸ் என்னன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலமோட ஹெட்டிங் எழுதணும். ஸோ அந்த லெட்டரை எழுதணும், அதுக்கப்புறம் இந்த கரஸ்பாண்டிங் ரோவோட அட்ரஸ் எழுதணும். அப்போ A1. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த செல்லோட அட்ரஸ் என்னன்னா ஸோ A1 அப்படி தான் சொல்லணும், 1Aலாம் சொல்லக்கூடாது. அப்போ அந்த பர்டிகுலர் காலமோட லெட்டர் எழுதணும் அண்ட் அந்த பர்டிகுலர் ரோவோட அட்ரஸு. ஸோ இப்போ இந்த செல்லோட அட்ரஸ் எப்படி எழுதுவீங்க. அப்போ இந்த பர்டிகுலர் இந்த செல்லோட காலம் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா B இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் அந்த ரோவோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா B3. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா உங்களுக்கு செல்லு. ஸோ செல் அட்ரஸ் நான் இப்போயே நான் செல் அட்ரஸ் சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஒவ்வொரு செல்லுக்கு வந்து ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. செல் அட்ரஸ் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் காலம் ஹெட்டிங் அண்ட் ரோ நம்பரு. ஸோ அதான் செல் அட்ரஸ். ஸோ காலம் ஹெட்டிங் அண்ட் ரோ நம்பரோட காம்பினேஷன் தான் வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் காலம் B அண்ட் ரோ 4 மேக்ஸ் B4 நம்ம சொன்னோமா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம B3ன்னு சொல்லி இங்கே B4 அவ்வளோதான். ஓகே? அப்போ எவரி செல் இஸ் ஐடென்டிஃபை பை இட்ஸ் யூனிக் செல் அட்ரஸ். ஒவ்வொரு செல் வந்துட்டு ஒரு யூனிக் அட்ரஸ் வந்துட்டுன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. செல் பாயிண்டர் இஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் விச் கேன் பி மூவ்ட் அரௌண்ட் தி ஒர்க் ஷீட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து கர்சர் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் மூவ் பண்ண வந்து அது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு செல் பாயிண்டர். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு நம்ம மவுஸை வந்து வச்சிருக்கோமோ ஸோ அந்த பர்டிகுலர் அந்த செல்லுக்கு பேர் தான் வந்துட்டு செல் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் ரெக்டாங்குலர் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. அது எங்கே வேணால் என்ன பண்ணலாம், அந்த அரௌண்டிங் அந்த ஒர்க் செல் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். தி செல் இன் விச் தி செல் பாயிண்ட் இஸ் கரண்ட்லி லொக்கேட்டட் அட் இஸ் நோன் இஸ் ஆக்டிவ் செல். ஸோ அந்த கரண்ட்டில் வந்துட்டு எங்கே வந்து அந்த செல் பாயிண்ட் இருக்கோ அந்த கரண்ட் அந்த செல்லுக்கு பேர் ஆக்டிவ் செல். ஸோ அந்த செல் வந்து
வந்து ஆக்டிவ் செல்னா அங்கே நான் வந்துட்டு அங்கே டைப் ஆகிறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குது அந்த செல்லுன்னு அர்த்தம். when you type any content it will appear in the active cell. the address of the active cell is displayed in the name box address box. so name box or address box வந்து டிஸ்ப்ளே ஆகும். active cells column name and row number will be highlighted using this visual clue one can easily identify an active cell. so இந்த clue வச்சு நம்ம என்ன பண்ணலாம் active cell எது நம்ம கண்டுபிடிச்சலாம். moreover the contents of an active cell will be displayed in the formula bar. அந்த content வந்துட்டு formula bar வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்றாங்க. பாருங்க இங்க டயகிராம்ல பாருங்க இங்க கொடுத்திருக்காங்களா. சோ ரோ நம்பர் இருக்கு, இங்க ரோ நம்பர் இருக்கு, மேல பார்த்தீங்கன்னா காலமோட உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கு. ஸோ செல் பாயிண்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் ஐடென்டிஃபை ஹைலைட் ஆயிருக்கா. அப்போ இதுதான் வந்து செல் பாயிண்டர். அப்போ கரண்ட்டில் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அவங்க செல் பாயிண்டர். இந்த செல் வந்து ஆக்டிவ் செல்லாக இருக்கு. ஸோ இந்த செல்லுக்கு பேர் ஆக்டிவ் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம அட்ரஸை டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிட் செல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம A4 அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணுறேன், B4 டைப் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல B4 அந்த அட்ரஸ் வந்துட்டு எனக்கு அதாவது நான் இந்த இடத்துல வந்துட்டு மவுஸ் பாயிண்டர் வைக்கிறேன் அப்படின்னா என்னோட அட்ரஸ் வந்து என்னன்னா இங்கே வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு எனக்கு ஹைலைட் ஆகும், இங்கேயும் ஹைலைட் ஆகும். ஸோ இதான் என்னன்னா வந்துட்டு எனக்கு ரோ அட்ரஸ் அண்டு காலம் ஹெட்டிங் வந்துட்டு எனக்கு ஹைலைட் ஆகிறதா வந்துட்டு என்னன்னா எனக்கு என்னது இந்த கரண்ட் செல் அட்ரஸே. சரி, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஆக்டிவ் செல் இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் செல்லுன்னு சொல்கிறோம். அண்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் அட்ரஸ் ஃபார்முலா பாரில் இருக்கும். அண்ட் இந்த செல்லுக்கு கரண்ட் அந்த செல்லுக்கு பேர் ஆக்டிவ் செல்லே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. ஸோ பாருங்கள் அது முன்னாடி தமிழில் பாருங்கள். ஸோ தமிழில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம எங்கே வரணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதில் வரணும். இங்கே திரையுருள் பட்டையில் நம்ம சொல்லிட்டோமா. ஸோ வந்து வரிசை, சரியா, வரிசை நெடுவரிசை நுண்ணறை மற்றும் நுண்ணறை சுட்டி இதை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வாய்ப்பாட்டு பட்டையின் கீழே வரிசைகளும் நெடுவரிசைகளும் இணைந்து அது வரிசைனா ரோ சொல்லுவோம், நெடுவரிசைனா காலம் சொல்லுவோம். இந்த கட்டங்களான அட்டவணைத்தாளின் பணித்தளம் அமைந்துள்ளது. அட்டவணைத்தாள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வரிசைகளையும் நெடுவரிசையிலும் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வரிசையும் ABCD அல்லது AAAB AC என்ற வகையில் பெயரிடப்பட்டிருக்கும். வரிசையில் ஒவ்வொன்றுக்கும் 1 2 3 என எண்ணிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் அதை ஒவ்வொரு நம்ம சொல்லிட்டோம். சரியா, நம்ம முன்னாடியே தமிழில் சொல்லிட்டோம். ஸோ செல்லுனா என்ன, அதான் நுண்ணறை களம் அல்லது நுண்ணறை அல்லது களம். ஓகேவா, தமிழில் பார்த்தீங்கன்னா செல்லுனா நுண்ணறைன்னு சொல்லலாம் அல்லது களம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வரிசையும் நெடுவரிசையும் இணையமிடத்தில் உருவாகும். ஒரு வரிசை ஆண்டு நெடுவரிசை இணையம் எடுக்கிறது பதிலாக அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு நுண்ணறை அல்லது களம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நுண்ணறையும் ஒரு தனித்த முகவரியை கொண்டிருக்கும். அதுக்கு நுண்ணறை முகவரி என்ன, அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த யூனிக்கான அட்ரஸுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா நுண்ணறை முகவரி என்று பெயர். நுண்ணறை முகவரி நெடுவரிசையின் பெயரும் வரிசையின் எண்ணும் இணைந்தது. எடுத்துக்காட்டாக B என்ற நெடுவரிசையும் வரிசையை 4 இணையத்தில் உருவாகும். நுண்ணறை முகவரி B4 ஆகும். ஓகேவா. ஸோ நுண்ணறை சுட்டினா என்னன்னா அட்டவணைத்தாள் முழுவதும் நகர்த்தக்கூடிய செவ்வக வடிவிலான பெட்டி போன்ற அமைப்பு நுண்ணறை சுட்டி என்று அழைக்கப்படுகிறது. எந்த நுண்ணறையில் நுண்ணறை சுட்டி தற்போது உள்ளதோ அந்த நுண்ணறை செயற்படுக்கலாம் எனப்படும். அப்போ ஆக்டிவ் செல்லாம் எந்த இடத்துல நுண்ணறை சுட்டி இருக்கோ, ஸோ இது இப்போ ஆக்டிவ் இந்த இடத்துல இருக்குன்னா அப்போ இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் செல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டச்சு செய்யப்படும் எந்த ஒரு தரவும் இந்த செயற்படு களத்தினுள் தோன்றும் செயற்படு களத்தின் நுண்ணறை முகவரி பெயர் பெட்டி அல்லது முகவரி பெட்டியில் தோன்றும். செயற்படு களத்தின் நெடுவரிசை பெயரும் வரிசை என வேறு நேரத்தில் தூக்கலாக காட்டப்பட்டிருக்கும். ஹைலைட் பண்ணி தாக்க, அதாவது ப்ளூ கலரில் ப்ளூ கலர் தூக்கலாக இருக்கா அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு காட்சி துப்பை வைத்து செயற்படு களம் எந்த இடத்துல இருக்குது நம்ம அடையாளம் கண்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா. இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம செல் பாயிண்டர் மற்றும் செல் அட்ரஸு அண்ட் ஆக்டிவ் செல். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம வந்துட்டு நம்ம இதில் தெளிவாக பார்த்துக்கிட்டோம். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நல்லா தெளிவாக லிசன் பண்ணிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு என்னன்னா ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்குது நம்ம பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா. ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஸோ நிறைய நம்ம ரொம்ப அதிகமாக சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வீட்டில் சிஸ்டம் எதுனா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தெளிவாக நல்லா பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கும். ஓப்பன் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு எக்ஸல் அப்படின்ட்டு இருக்கும். அது ஓகேவா. ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். சரியா. ஸோ நம்ம ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டைட்டில் பார் மெனு பார் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாப்பா. ஸோ நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுதா. ஸோ நீங்கள் நம்ம பார்த்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் எதுன்னு உங்களுக்கு தெரியும், விசி கால்க்கு. சரியா. ஸோ மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரெட்ஷீட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் என்னது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்னு சொல்கிறோம். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செல்னா என்ன, செல் பாயிண்ட்னா என்ன, ஆக்டிவ் செல்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த அட்ரஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம கொடுக்குறோம் அது எல்லாமே பார்த்தணும். ரோனா என்ன, காலம்னா என்ன, ரோ அட்ரஸு, காலம் ஹெட்டிங்கு. சரியா. ஸோ வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், என்ன அதாவது கண்ட்ரோல் பட்டன்ஸ் எத்தனை இருக்குது, டூல் பார் எத்தனை இருக்குது. சரியா. ஸோ டைட்டில் பார் என்ன, மெனு பார் என்ன, இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ டாப் டு பாட்டம் எல்லாம் தெளிவாக லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸை நல்லா தெளிவாக லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இது வரைக்குமே வந்துட்டு நோட்ஸை சென்ட் பண்ணுறதே இல்லை. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. சரியா. ஸோ பாய்ஸ் வந்துட்டு என்ன ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு நியூவாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த நோட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுறதில்ல. ஸோ நான் வந்துட்டு
ஆப்சண்ட் தான் நான் போட்டுட்ருக்கேன் சரியா. நீங்கள் வந்துட்டு தைரியமாக இருக்கீங்க, ஆப்சண்ட் போட்டால் போட்டுப்பாங்க எங்களுக்கு என்னன்னு இருக்கீங்க, அதோடைய விடைகள் உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும் சரியா. ஸோ அதனால் கிளாஸை வந்துட்டு லிசன் பண்ணிட்டு தெளிவாக வந்துட்டு என்னென்னா நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரியலனா கேளுங்க, நாங்கள் எத்தனை டைம் வேணாலும் சொல்லித்தரோம். ஸோ நீட்டாக வந்துட்டு லிசன் பண்ணிட்டு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள், டிலே பண்ண வேண்டாம் சரியா. நாங்கள் கொடுக்குற ஒர்க்கை தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு தெளிவாக அதெல்லாம் வந்துட்டு இங்கே கிளாஸை லிசன் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எம்டியாக தான் இருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு தெளிவாக பார்த்துட்டு நோட்ஸை சென்ட் பண்ணிருங்கப்பா ஓகேவா. நம்ம ரிமைனிங் கான்செப்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் கிளாஸை லிசன் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்கப்பா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா. தேங்க்யூ.